அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு வளர்பிறை சஷ்டி. அது மட்டும் இல்லாமல் 9/9/2024 99 அப்படிங்கிற பிரபஞ்ச எண் நிறைஞ்ச இந்த நாளில் நீங்கள் என்ன வேண்டுனாலும் அது கிடைக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த சஷ்டி தீபத்தை ஏற்றுறதன் மூலியமாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நாள். என்ன வழிபாடு செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றின பதிவை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்றைக்கி சஷ்டி, வளர்பிறை சஷ்டி. அது மட்டும் இல்லாமல் 9/9 பிரபஞ்ச எண் நிறைந்த ஒரு நாள். இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா, மாலை நேரத்தில், அதாவது இரவு நேரத்தில் 9:09 இருந்து 9:53 நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. சாமி அறை, பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருங்க. சுத்தம் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு மணப்பலகை வச்சு மணப்பலகைக்கு மேலே சரவணபவ ஷட்கோண கோலம் போட்டுருங்க. இல்லைன்னா ஒரு ஸ்டார் மட்டும் போட்டு அதில் சரவணபவ எழுதிட்டு நடு மத்தியில் ஒரு தட்டு வச்சுருங்க, ஒரு பித்தளை தட்டு. பூஜை பாத்திரம் இருக்கு இல்லையா, அதில் பித்தளை தட்டு வச்சுக்கோங்க. பித்தளை தட்டு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சாதாரண ஒரு தட்டு வச்சுருங்க. அந்த தட்டில் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் பெரிய தட்டாகவே எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸான தட்டு எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக நல்ல நறுமணம் மிக்க, வாசனை மிக்க திருநீரை பரப்பிடுங்க. பரப்பினதுக்கப்புறம் அதில் ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. அந்த பிரியாணி இலையில் ஒரு ஸ்டார் வரைஞ்சிக்கோங்க. சரவண பவ ஸ்டார் இருக்கு இல்லைங்களா, அதை நான் படத்தில் காட்டுறேன். அந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதில் என்ன பண்ணணுன்னா, கீழே ஓம் ரீங் சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு பின்பக்கமாக உங்களுக்கு என்ன வேண்டுதலோ, என்ன வேண்டுதல் இருக்குது. இப்போ வேலை கிடைக்கணும் அப்படின்னா வேலை கிடைக்கணும் அப்படின்னு எழுதிக்கோங்க. என்ன பர்டிகுலராக ஒரு கம்பெனியில் கிடைக்கணுமோ அந்த கம்பெனி பேரே எழுதிக்கோங்க. இப்போ நிறைய வேண்டுதல் இருக்குது ஒருத்தங்களுக்கே அப்படின்னா, இப்போ திருமண தடை இருக்குது, குழந்தை பேர், வீட்டில் எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னா தனித்தனியாக நீங்கள் பிரியாணி இலையை உபயோகப்படுத்தணும். இப்போ ஒரு வேண்டுதலுக்கு ஒரு பிரியாணி இலையில் ஒரு ஸ்டார் வரைஞ்சி ஓம் ரீங் சரவண பவா எழுதணும். ஸ்க்ரீனில் அதுவும் நான் காட்டுறேன். அது போல் எழுதிக்கோங்க. எழுதுனதுக்கப்புறம் பின்னாடி என்ன வேண்டுதலோ எழுதிக்கோங்க. இப்போ ஒருத்தருக்கு 3 வேண்டுதல் இருக்குன்னா 3 பிரியாணி இலை எடுத்து 3மே தனித்தனியாக எழுதி அந்த திருநீர் மேலே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அது மேலே ஒரு சந்தன குங்குமம் போட்டு வச்சுருங்க. எல்லா பிரியாணி இலையிலும் சந்தன குங்குமம் போட்டு வச்சுட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றிருங்க. அந்த பிரியாணி இலை மேலே நெய் தீபம் ஏற்றி நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுதலோ மனசார முருகனை பிரார்த்தனை செஞ்சுருங்க. பிரார்த்தனை செஞ்சுட்டு 9:53 செஞ்சிடணும். அதாவது இரவு 9:09 இருந்து 9:53 செய்யணும். இது பிரபஞ்ச நேரமும் கூட. அதே போல் வளர்பிறை சஷ்டி திதி 9:53 முடிஞ்சிருதுங்க. அதனால் 9:53 செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, முருகனுக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் பால், நாட்டு சர்க்கரை, பாதாம், முந்திரி உங்களால் என்ன முடியுமோ அந்த நெய்வேத்தியத்தை வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த திருநீரை நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடிய திருநீர் டப்பாவில் கொட்டி அந்த பிரியாணி இலை என்ன வேண்டுதல் எழுதியிருக்கீங்களோ அந்த பிரியாணி இலையோட அந்த திருநீரை வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் தினமும் நீங்கள் அந்த பிரியாணி இலையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதலை மனசார பிரார்த்தனை பண்ணிகிட்டே வாங்க. தினமும் அந்த திருநீரை நீங்கள் நெத்தியில் வச்சுக்கலாம். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் உங்களோட வேண்டுதல் நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் வரும்பொழுது அந்த பிரியாணி இலை என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டில் ஒரு விளக்கு வச்சு பற்ற வச்சுட்டு அந்த சாம்பலை நீங்கள் மரத்துக்கடியிலையோ நீர் போடுற இடத்துலையோ நீங்கள் விட்டுறலாங்க. இதை நீங்கள் வளர்பிறை சஷ்டியில் ஒரு 6 வளர்பிறை சஷ்டி செய்யும் பொழுதே உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் அப்படிங்கிறத ஒரு ஐதீகம் இருக்குது. மறக்காமல் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக பலன் கிடைக்கும். இது போன்ற நல்ல பதிவுகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.